அமர்நீதி நாயனார். காவிரி நதி பாயும் சோழவள நாட்டில் பழையாறை என்னும் நகரம் ஒன்றுண்டு. மிகவும் பழமையான அந்நகர் இப்புவியிலே பெருமை மிகுந்தது. வண்டுகள் மது உண்டு கழித்து ரீங்காரமிடும் பூஞ்சோலைகள் அந்நகரை சூழ்ந்து வானளாவி நிற்கும். நகரினுள் மணி கொடிகளுடன் செழுமையாக வீதிகள் நிறைந்திருக்கும். அந்நகரில் வணிகர் குலத்தைச் சேர்ந்த அமர்நீதியார் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறப்பாக வாணிபம் செய்து பொன்னும் முத்தும் நவமணிகளும் புத்தாடைகளும் எந்த நாட்டிலிருந்தும் வந்து குவியும் வளத்தால் அளவிலா செல்வம் பெற்று அதிலேயே நிலைத்திருந்தார். அத்தகைய வணிக செல்வர் சிவநேச செல்வராகவும் திகழ்ந்து எப்போதும் சிவபிரானையே சிந்தித்திருப்பார். அந்தி வண்ணத்து அண்ணலாருக்கு அன்பு தொண்டு புரியும் சிவனடியார்கள் வந்தால் அவர்களுக்கு அமர்நீதியார் உணவிட்டு அவர்களின் கருத்தறிந்து கந்தையும் கீழுடையும் கோவணமும் கொடுத்து உதவுவார். கந்தை என்பது 4-5 துணிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் நூலிழையால் தைக்கப்பட்டிருக்கும் ஒரு வகை போர்வை. கீழ் என்பது கோவணம் கட்டுவதற்கு அரைஞானுக்கு பதிலாக அணிவது. அவ்வாறு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரிவதே தம் செல்வ வளத்தால் வரும் பயன் என கருதுவார். ஒரு சமயம் அவர் திருநல்லூர் என்னும் சிவஸ்தலத்தில் வழக்கமாக நடைபெறும் திருவிழாவை காண்பதற்காக தம் மனைவி, மகன், உறவினர் முதலானவர்களுடன் சென்றிருந்தார். அந்த ஊரில் நிருவாணியான சிவபெருமானின் திருவிழா காண்பதற்காக சிவனடியார்கள் திரண்டு வருவார்கள். அவ்வாறு வரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்விப்பதற்காக அவ்வூரில் அமர்நீதியார் ஒரு திருமடம் கட்டியிருந்தார். அந்த மடத்திலேயே அமர்நீதியார் தம் சுற்றத்தாரோடு தங்கியிருந்து அவ்வூர் மகேசரான மணிகண்ட பெருமானை அன்போடு வணங்கி வாழ்த்திக் கொண்டும் அப்பெருமானின் திருவிழா சிறப்புகளை சேவித்து கொண்டும் சிவனடியார்களுக்கு அமுதளித்தல் முதலிய திருத்தொண்டுகளை செய்து கொண்டும் திருவருளை பேணி நெஞ்சுருகி சிந்தை மகிழ்ந்து வசித்து வந்தார். அவ்வாறு வணிகர் வள்ளலாக சிறந்து விளங்கும் காலத்தில் பிறை சூடிய சிவபெருமான் தம்முடைய கோவணப் பெருமையை முன்காட்டி அமர்நீதி நாயனாருக்கு திருவருள் செய்வதற்காக ஒரு நாள் அந்தணர் குலத்து பிரம்மச்சாரியை போல் ஒரு வடிவமெடுத்தார். அந்த மாறு வேடத்திற்காக சிவபெருமான் தம் விரிச்சடையை மறைத்து தம் தலையிலே அழகாக ஒரு பிரம்மச்சாரி குடுமி வைத்துக் கொண்டார். நெற்றியிலே சைவ நெறியோடு விபூதி பூசினார். மார்பிலே அந்தணர்களுக்குரிய முப்புரி நூலணிந்தார். அந்த பூ நூலிலே பிரம்மச்சாரியை குறிக்கும் விதமான மான் தோலை ஓரங்குல அளவு கட்டி தொங்கவிட்டார். முஞ்சி எனும் ஒரு வகை தருப்பை புல்லை தம் இடுப்பிலே அரைஞானாக வரிந்து கட்டிக்கொண்டார். அதில் கோவண ஆடையையும் இழுத்து கட்டினார். திருநீற்று பையையும் 2 கோவணங்களையும் ஒரு தண்டில் கட்டி அந்த தண்டையும் தருப்பையையும் தம் கையில் எடுத்து கொண்டார். வஞ்ச மனமற்ற அடியார்களின் நெஞ்சிலே என்றென்றும் நீங்கிடாது நிறைந்திருக்கும் திருவடிகளை தரையிலே வைத்து மண்ணிலும் பொலிவுற கண்டவர் மனம் கரைந்துருக நடந்தார். அவ்வாறு நடந்து நடந்து அமர்நீதி நாயனாரின் திருமடத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த பிரம்மச்சாரியரின் வடிவத்தை கண்டதும் அமர்நீதியார் முகம் மலர்ந்து உடனே விரைந்து வந்து அவரை வணங்கி வரவேற்று, அடிகளே, இதுவரை கண்டிராத தாங்கள் இந்த திருமடத்திற்கு இப்போது வந்தருளியிருக்கிறீர்கள் என்றால் அடியேன் செய்த முன் தவப்பயன்தான் என்ன என்று உபசரித்தார். தம்மை வழிபடும் அந்த அன்பரை பிரம்மச்சாரியார் புன்சிரிப்புடன் நோக்கி, நீர் வணிக வள்ளலனை கேள்விப்பட்டோம். பெருகி வரும் அடியார்களுக்கெல்லாம் நீ உணவிட்டு நல்ல கந்தையும் கீழுடைகளும் புதிய வெண்துணி கோவணமும் கொடுப்பதாகவும் கேள்விப்பட்டோம். ஆகையால் தான் நாம் உம்மை காண வந்தோம் என்றார். இந்த திருமடத்தில் 4 நற்றவ அந்தணர்கள் அமுதுண்ண அந்தணர்களாலேயே சமைக்கப்பெற்ற அமுதும் உண்டு. ஆகையால் இன்று தாங்களும் இங்கேயே திருவமுது செய்தருள வேண்டும் என்று அமர்நீதியார் இறைஞ்சி வணங்கினார். அவரது வேண்டுகோளுக்கு பிரம்மச்சாரியார் இணங்கி, நான் போய் கன்னி நதியான காவிரியிலே நீராடிவிட்டு வருகிறேன். ஒருவேளை மழை வந்தாலும் வரலாம். அதனால் நான் உலர்ந்த கோவணம் அணிந்து கொள்வதற்காக இந்த கோவணத்தை உம்மிடம் கொடுத்து வைக்கிறேன். நீர் இதை பத்திரப்படுத்தி வைத்திருந்து பிறகு நான் கேட்கும்போது கொடும் என்று கூறி தம் கை தண்டிலே கட்டப்பட்டிருந்த 2 கோவணங்களில் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுத்து, இந்த கோவணத்தின் பெருமையை உமக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கோவணத்தை வாங்கி நான் திரும்பி வரும் வரை இதை இகழாமல் உம்மிடத்தே பத்திரமாக வைத்திரும்.
பிறகு நான் வந்து கேட்டதும் இதை கொடும் என்றார். அவர் தந்த கோவணத்தை அமர்நீதியார் பேரன்புடன் தம் கையிலே வாங்கி கொண்டு, பெரியவரே, நீங்கள் காவிரி ஆற்றில் குளித்துவிட்டு அதிவிரைவில் திரும்பி வந்தருள வேண்டும் என்றார். உடனே கங்காதரனான பிரம்மச்சாரியார் காவிரி நதியில் நீராடி வரச் சென்றார். அவ்வேதியர் தம் கோவணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கூறிய மொழிகளை அமர்நீதியார் தம் நினைவில் வைத்துக்கொண்டு அவர் மற்றவர்களுக்கு வழங்கும் கந்தை கோவணம் முதலான பொருட்களுடன் அந்த கோவணத்தை வைக்காமல் வேறு ஒரு தனி இடத்தில் சேமித்து வைத்தார். காவிரியின் நீராடச் சென்ற பிரம்மச்சாரி வேதியரோ அக்கோவணத்தை அது சேமித்து வைக்கப்பட்ட இடத்திலிருந்து நீங்கி மறையும்படி செய்தார். பிறகு அந்த மாய வேதியர் காவிரி நதியில்தான் நீராடி விட்டு வந்தாரோ அல்லது தம் செஞ்சடையிலுள்ள நீரில்தான் தோய்ந்து வந்தாரோ, வானத்து மலையில் நனைந்து கொண்டு வந்தவர் போல் ஈரம் சொட்ட சொட்ட திருமடத்துக்கு வந்து சேர்ந்தார். அவர் வருவதற்குள் அமர்நீதியார் அறுசுவை உணவை ஆக்குவித்து அவர் வந்ததும் அவரை வரவேற்று சமையல் ஆயிற்று என்று கூறி வணங்கி திருவமுது அருந்த அழைத்தார். மழையில் நனைந்து ஈரத்துடன் வந்த பூணூல் வேதியரோ தொண்டர் அன்பனும் தூய நீரில் விளையாட விரும்பினார். அதனால் அவர் அமர்நீதியாரை நோக்கி, குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வந்திருக்கிறேன். என் ஈர கோவணத்தை நான் உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தண்டிலே கட்டப்பட்டிருக்கும் கோவணமும் மழையில் நனைந்து ஈரமாக இருக்கிறது. ஆகவே நான் உம்மிடம் முன்பு கொடுத்து வைத்த கோவணத்தை உடனே கொண்டு வந்து கொடும் என்றார் கோவணக்கள்வர். அவரது வஞ்சனையை அறியாத அமர்நீதியார் உடனே தம் திருமடத்தினுள்ளே விரைந்து சென்று தனியிடத்தில் நாம் சேமித்து வைத்திருந்த அந்த கோவணத்தை தேடி பார்த்தார். ஆனால் அவர் வைத்த இடத்தில் அந்த கோவணம் காணப்படவில்லை. இங்கே சற்று முன்னர் வைத்த கோவணம் இந்த இடத்தை விட்டு எப்படி சென்றது என்று திகைத்தவராய் அமர்நீதியார் எல்லா இடங்களிலும் தேடினார். எங்குமே அந்த கோவணத்தை காண முடியவில்லை. வேதியர் தந்த அந்த பிரகாசமான வெண்கிளி கோவணம் போன வழியை யோசிக்கும் போது அது எப்படியோ தவறி தொலைந்து விட்டது. அதில் சந்தேகமே இல்லை என்று அவர் மனம் படபடத்தது. தம் வீட்டிலுள்ள பொருட்களையெல்லாம் குடைந்து பார்த்தார். அங்குமிங்கும் ஓடினார், அலைந்தார். ஆனால் அந்த கோவணத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அமர்நீதியார் என்ன செய்வார்? வேதியரின் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டவர் போல் அப்படியே மலைத்து நின்றார். மனைவியோடும் உறவினரோடும் தாமும் தலைகுனியும்படி முன்வினை போல் இன்று இந்த இடர் வந்து சேர்ந்ததே என்று தவித்தார். அந்த சங்கடத்தை தவிர வேறு ஒரு நினைவும் இல்லாதவராய் வருந்தினார். இனி வெறுமனே நிற்கவும் முடியாதவராகி புதிதாக வேறொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு அமர்நீதியார் வந்தார். பிரம்மச்சாரியரின் முன்னால் அவர் விரைந்து வந்து கைகூப்பி வணங்கி, அடிகளே, நீர் அடியேனின் கொடுத்த கோவணத்தை ஓர் இடத்தில் நான் சேமித்து வைத்தேன். இப்போது அந்த இடத்தில் கோவணத்தை காணவில்லை. அதை வேறு இடத்தில் எடுத்து சென்று யாரும் ஒளித்து வைக்கவும் இல்லை. அது காணாமல் போன விஷயத்தையும் அடியேனால் அறிய முடியவில்லை. இத்தகைய அதிசயத்தை இதுவரையில் நான் கண்டதும் இல்லை. ஆகவே வேறு நல்லதொரு கோவணத்தை உம்முன் கொண்டு வருகிறேன். இது ஓர் ஆடையிலிருந்தோ துணியிலிருந்தோ கிழிக்கப்பட்ட கோவணம் அல்ல, தனியாகவே புதிதாக செய்யப்பட்டது. நெற்றியில் பிரகாசமான திருநீர் அணிந்த வேதிய பெருமானே, தங்களுடைய ஈர கோவணத்தை களைந்துவிட்டு அதற்கு மாற்றாக இந்த கோவணத்தை அணிந்து கொண்டு என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினார். அதை கேட்ட சிவபிரானாகிய அந்த பிரம்மச்சாரியார் வெகுண்டு, அமர்நீதியாரின் நிலைமை வெகு அழகாக இருக்கிறதே. உம்மிடம் என் கோவணத்தை கொடுத்து இடையில் ஒரு நாள் கூட கழியவில்லை. அதற்குள் அது எப்படி கெட்டுத் தொலைந்துவிடும்? இன்று உம்மிடம் நான் கொடுத்து வைத்த கோவணத்தை நீர் அபகரித்து கொண்டு அதற்கு பதிலாக வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ளுமாறு நீர் சொல்வது தகுமா? சிவனடியார்களுக்கு நல்ல கோவணம் கொடுப்பேன் என்று உலகம் முழுவதும் நீர் பறைசாற்றி வருவதெல்லாம் என் கோவணத்தை கவர்ந்து கொள்ள துணிந்ததுதானோ? இங்கே நீர் அதிக வேகமாக செய்கிற வாணிபம் நன்று நன்று, மிக நன்று. இத்தகைய வாணிபம் உமக்கு வெகு அழகுதான் என்று தீப்பொறி போல் துள்ளி சினந்தார். அவ்வேதியர் வெகுண்டதைக் கண்டதும் அமர்நீதியார் ஐம்பொறிகளும் கலங்கும்படி உணர்விழந்து முகம் வெளிர, ஐயனே, சிறியேனாகிய நான் செய்த இந்த பெரும் பிழையை
பொறுத்து அருள்வீராக. இந்த பிழையை நான் அறிந்தே வேண்டுமென்று செய்யவில்லை என்று புலம்பி வேதியரின் பாதங்களை பணிந்து வருந்தி, ஐயனே, அடியேன் செய்த அறியா பிழைக்காக தாங்கள் கட்டளையிடும் எந்த பணியையும் நானே செய்வேன். இக்கோவணம் மட்டுமின்றி நயமான நல்ல பட்டாடைகளையும் நவமணிகளையும் ஏராளமாக கொடுக்கிறேன். அவற்றை ஏற்றுக்கொண்டு அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி உடம்பில் அடங்கா பயத்தோடு நிலை குலைந்து வேதியரின் திருவடிகளை பல முறை பணிந்து கெஞ்சினார். பிரம்மச்சாரியார் கோபம் தணிந்தவரைப் போல தோற்றமளித்து தம்மை பணிந்து நிற்கும் அமர்நீதியாரை நோக்கி, நீர் தருவதாகச் சொல்லும் பொன், மணிகள், பட்டாடைகள் முதலியனவற்றை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் அணியும் கோவணத்திற்கு சமமானதொரு கோவணத்தை கொடுத்தால் அதுவே போதும் என்று கூறினார். அதை கேட்டதும் அமர்நீதியார் சிந்தை மலர்ந்து சிங்கம் போல் நிமிர்ந்து, ஐயனே, தங்களுடைய வெண்ணிற கோவணத்திற்கு பதிலாக நான் தரும் பட்டாடை முதலானவற்றை பெற்றுக்கொள்ளவும் நீர் இசையவில்லை. அப்படியானால் கோவணத்திற்கு சமமானதை கொடுக்கிற வகைதான் என்ன என்று கேட்டார். நான் உடுத்தியிருக்கும் கோவணத்தை தவிர இதோ என் தண்டில் மற்றொரு கோவணம் இருக்கிறது. நீர் தொலைத்து விட்டதாகச் சொல்லும் கிழிந்த கோவணத்திற்கு இது சமமான கோவணமாகும் என்று வேதியர் தம் கைத்தண்டிலுள்ள ஈர கோவணத்தை அவிழ்த்து காட்டி, இதற்கு சம எடையுள்ள கோவணத்தை நிறுத்தி கொடுத்தாலே போதும் என்றார். நல்லது, மிக நல்லது என்று அமர்நீதியார் ஒப்புக்கொண்டு ஒரு பெரிய தராசை கொண்டு வந்து நாட்டினார். சிவபெருமானாகிய பிரம்மச்சாரியார் தமது கையில் உள்ள கிளி கோவணத்தை தராசின் ஒரு தட்டில் வைத்தார். அமர்நீதியார் புதிதாக நெய்த கோவணத்தை தராசின் மற்றொரு தட்டில் வைத்தார். அவர் கோவணத்தை வைத்த தட்டானது எடை குறைந்து உயர்ந்தது. வேதியர் கோவணத்தின் எடைக்கு அது சமமாக நிற்க முடியவில்லை. அதைக் கண்ட அமர்நீதி நாயனார் அடியார்களுக்குத்தான் வழங்குவதற்காக தம்மிடம் வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொன்றாக தராசின் தட்டில் இடையிட அந்த தட்டு உயர்ந்து கொண்டே இருந்ததே தவிர வேதியர் கோவணத்திற்கு சம நிறையாக நிற்கவே இல்லை. அதைக் கண்ட அமர்நீதி நாயனார் இதென்ன அதிசயமென திகைத்தார். உலகத்தில் இல்லாத இப்படி ஒரு மாயை கோவணத்திற்கு எத்தனை கோவணங்களும் ஈடாக வரவில்லையே என்று அவர் அதிசயித்து பட்டாடைகளும் பலவிதமான மெல்லிய பிற ஆடைகளையும் கொண்டு வந்து தராசு தட்டில் ஒவ்வொன்றாக இடையிட அந்த தட்டுதான் உயர உயர எழும்பியதே தவிர வேதியரின் கோவணம் உள்ள தட்டின் எடைக்கு சமமாகவில்லை. துணிகளையெல்லாம் பொதி பொதியாக கொண்டு வந்து தட்டில் வைத்து பார்த்தார். அப்போதும் தராசு தட்டுகள் சமமாக நிற்கவில்லை. அடியாரின் அன்பு எனும் தட்டுக்கு ஆண்டவனின் அருளனும் தட்டு தாழ்ந்தே நின்றது. பட்டாடைகளோடு பலவித துணி வகைகளையும் கோடி கோடியாக வைத்தும் பக்தரின் தட்டுதான் மேலெழுந்து கொண்டிருந்ததே தவிர வேதியரின் கோவணத்தட்டு தாழ்ந்து கொண்டே இருந்தது. அதைக் கண்டு அமர்நீதி அடியார் அஞ்சி அந்தணரின் முன் சென்று வணங்கி, ஐயனே, நல்ல துணி வர்க்கம் நூல் வர்க்கங்களையெல்லாம் ஏராளமாக குவித்தும் என் தட்டின் நிலை இப்படி இருக்கிறதென்றால் இனி என்னிடமுள்ள பொன் பொருட்களை தட்டில் இடுவதற்காக அனுமதித்து அருள வேண்டும் என்று கெஞ்சினார். மங்கை வாகரான மறையவர் அதற்கு இசைந்து, இங்கு நாம் வேறென்ன சொல்ல இருக்கிறது? உம்முடைய தன திரவியங்களையாவது கொண்டு வந்து தட்டில் வைத்து பாரும். என் கோவணத்தின் எடைக்கு அது நேர் நின்றாலே எனக்கு போதும் என்றார். நல்ல பசும் பொன், வெள்ளி, நவமணித்திரள், பல வகை உலோகங்கள் முதலானவற்றையும் பிற பொருட்களையும் குவியல் குவியலாக கொண்டு வந்து அமர்நீதியார் தம் தராசு தட்டில் இடையிட அந்த தட்டு சிறிதும் இறங்காமல் பொருள் எடைகள் பெருகி ஏற ஏற தட்டு மேலே ஏறி ஏறி உயர்ந்தெழுந்து கொண்டே இருந்தது. அதைக் கண்டு உலகத்தார் வியப்படைந்தனர். நான்மறை பொருள் நூல்களால் ஆகிய சிவபெருமானின் கோவணத்தை இட்ட தட்டுக்கு சரியாக நிற்கக்கூடிய ஒன்று உண்டோ? அமர்நீதியாரின் செல்வங்களெல்லாம் மட்டுமின்றி எல்லா உலகங்களையுமே ஒன்று சேர்த்து வைத்து தராசில் நிறுத்தாலும் அவை எல்லாமே எம்பிரானின் கோவணத்துக்கு நேர் நிற்காது என்பது வெறும் புகழ்ச்சியோ? இவ்விதமாக அமர்நீதியார் தம்மிடத்து பொருட்கள் அனைத்தையும் வைத்தும் கூட தராசு தட்டுகள் சமநிலைக்கு வராததை கண்டு, ஐயனே, என்னிடம் இருந்த பொன் பொருள் தனங்கள் ஒன்றை கூட விடாமல் எல்லாவற்றையுமே கொண்டு வந்து தராசு தட்டிலே வைத்து விட்டேன். இனிமேல் நானும் என் மனைவியும் என் சிறு மகனுமே எஞ்சியிருக்கிறோம். தலைவரே, தங்களுக்கு திருவுளம் இருப்பின் நாங்களும் தராசு தட்டில் ஏறுகிறோம் என்றார்.
அவரது பக்தி நிலையை துலாக்கோலால் உலகத்தாருக்கு எடுத்துக்காட்ட விரும்பிய சிவபிரான் அம்மூவரும் தராசில் ஏறுவதற்கு ஒப்புக்கொண்டார். அமர்நீதியார் மிகவும் அகம் மகிழ்ந்து மாயவேதியரின் திருவடிகளை தம் தலையால் வணங்கினார். பிறகு மலர்ச்சூடிய மனைவியோடும் மைந்தனோடும் அமர்நீதியார் அந்த தராசை வலம் வந்து, இறைவனின் திருவெண்ணீர் நெற்றியிலே நாங்கள் மெய்யடிமை பூண்டு இதுவரை இயற்றி வந்த அன்பிலும் தொண்டிலும் நாங்கள் பிழையேதும் செய்யவில்லை என்றால், நாங்கள் ஏறியதும் இந்த தட்டு சமநிலை அடைந்து துலே நேர் நிற்கட்டும் என்று கூறிவிட்டு திருநல்லூர் இறைவனை வணங்கி 5 எழுத்தை முறைப்படி ஓதிய வண்ணம் துலாக்கோல் தட்டில் மீது தம் மனைவியோடும் மைந்தனோடும் ஏறி நின்றார். இறைவனின் திருவரையில் அணியும் கோவணமும் அந்த இறைவன் மீது கொண்ட அன்பில் குறைபடாத அமர்நீதியாரின் திருத்தொண்டின் பெருமையில் ஒப்புடையவன ஆதலால் தராசு தட்டில் அமர்நீதியார் தம் மனைவியோடும் மைந்தனோடும் ஏறியதுமே தட்டுகள் இரண்டும் சரிசமமாக நின்றன. அதை கண்டு மண்ணுலகோர் வியந்து அமர்நீதியாரின் பெருமையை வாழ்த்தி வணங்கினார்கள். விண்ணுலக தேவர்கள் வானத்து கதிரவனும் மறையும்படி மகிழ்ச்சியோடு மலர் மாறி பொழிந்தார்கள். அந்த கற்பக மலர் மலையில் பிரம்மச்சாரி வடிவம் கொண்ட சிவபிரான் மறைந்து திருநல்லூர் கோவிலிலே குடிகொண்டிருக்கும் கோலத்தோடும் உமாதேவியரோடும் வானவெளியில் தோன்றி அமர்நீதியாருக்கு காட்சி தந்தார். அமர்நீதியாரும் அவரது மனைவியும் மகனும் தராசு தட்டில் நின்றபடியே சிவபிரானை வாழ்த்தி வணங்கினார்கள். இன்னருள் பெற்று என்றென்றும் தொழுதும் வழிபடும்படியான வான்பத நிலையை இறைவன் அவர்களுக்கு தந்தருளி மறைந்தார். திருவருளினால் அம்மூவரும் ஏறி இருக்கும் அந்த தராசே தெய்வ விமானமாகி வான வீதியில் எழும்பி சிவலோகத்தை நோக்கி மேலே மேலே பறந்து சென்றது. இவ்வாறு அமர்நீதி நாயனார் தம் மனைவியோடும் மைந்தனோடும் சிவபுரியை அடைந்து பேரின்பத்தில் சுகித்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.